நம்மளால சங்கத்துல இருந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எடப்பாடி தலைமையில வச்சு போட்டிருக்கு. இது கேஎஸ்எஸ்பி மாடிப்பள்ளி ராஜேந்திர பாலாஜி தலைமையில ராஜேந்திர பாலாஜி தலைமையில மீட்டிங் போட்டிருக்கு. அவர் ராஜேந்திர பாலாஜி ஒரு மண் மாதிரி இருக்கும், உங்க சங்கத்துக்கு தேவையானது ஏதாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. இந்த பாலத்தை கட்டத்துலையும் இந்த தூர்வார சொல்லி 2 மண் மாதிரி எழுதிருக்கு, பண்ணிக்காட்டு எழுதியிருக்கு. அதனால நம்ம சங்கத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பெரும்பாலும் எல்லாருமே குடும்பத்தோட ஒருத்தருக்கு சாப்பாடு அப்படியே ரெடி பண்ணி சொல்லியாச்சு. சாப்பாடு அப்படியே ரெடி பண்ணி சொல்லியாச்சு. நைட் சாப்பாடு அங்கே தான் எல்லாருமே குடும்பத்தோட வந்து நம்ம சங்கத்துல இருந்து ஒரு 200 பேரா வந்துட்டாங்கன்னு தலை காட்டணும். காட்டிட்டு பாலத்தை மேக்சிமம் பாலத்தை போட்டாருன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் முக்கிய போட்டாருன்னு பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்த மனு தான் எழுதி எழுதி பார்க்கலாங்க. வெறும் மாநிலத்திலும் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் விருதுநகர் மாவட்ட செயலாளருமான திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சமூகத்திற்கு அனுப்புனர் சிவாஜி டவுன் சபைத்தொழிலாளர் சங்கம், சிவாஜி, பாறைக்குளம், காமராஜர் சாலை. மரியாதைக்குரிய ஐயா, எங்களது சமுதாயத்திற்கு பார்க்கப்பட்ட சபை தொழில் புரியும் இடமாக பாறைக்குளம் கடந்த 69 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. மேற்படி குளத்திற்கு செல்லும் பாலம் மிகவும் மோசமடைந்த நிலையில் உள்ளது. மேலும் கண்மாய் முழுவதும் ஆகாயப்பறவை பறக்கிறது. சுமார் 200 குடும்பங்கள் மேற்படி குளத்தை நம்பித்தான் உள்ளது. எனவே பொது காரியத்துக்கு உதவும் மனநிலையில் உள்ள தாங்கள் தங்களால் முடிந்த உதவி செய்து தரும்படி மிக தாழ்வுடன் கேட்டுள்ளது. இதைத்தான் மனு அடித்து நம்ம எல்லாரும் நேரத்தை வகையில் கொடுக்க போகிறோம். அதனால பெரும்பாலும் எல்லாருமே குடும்பத்தோடு அங்கே வந்துருக்கோம். சாயந்தரம் தான் எல்லாம் ரெஸ்ட் டைம் தான். சாயந்தரம் 6 மணிக்கு போல எல்லாரும் இன்னைக்கு ஞாயிறு வர ஞாயிறு சாயந்தரம் 6 மணிக்கு கம்ப்யூட்டர் போட்டு இல்லை லெட்டர் போட்டுருக்கு. டைப் பண்ணி அவருக்கு ஒரு மண் மாதிரி கொடுத்துட்டு, ஆனால் மேக்ஸிமம் இந்த பாலம் மாதிரி கட்டுறதுக்கு மாவளோட சந்தையை ஏற்படணும். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு லுக் இல்லாமல் இருக்கும். எல்லாம் ஓரளவு சரியாக போகும். இதுதான் லுக் இல்லாமல் இருக்கு. பாலத்தை மட்டும் போட்டாச்சுன்னா சரியாக போகும். ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் வந்துருக்கேன். அவ்வளோ நம்ம வந்து அரசியல் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாரும் ஒத்துமையா நம்ம சங்க அது எல்லாம் சுற்றி இருக்க எல்லா நம்ம ஆளு எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க. நம்ம சங்கத்துல இருந்து இந்த உணவு மற்றவங்களுக்கு வந்து இடம் கிடையாது. அதனால அவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டு போறாங்க, அவங்க தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம இடம் இருக்கிறதுனால நம்ம இதை சொல்றோம். அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய தலைவர் சேனல்கள் போனாச்சு. ஆமா தலைவர் மாறியதுமே ஒவ்வொரு செயலாளர் மாநிலசாமி, துணைச்செயலாளர் கார்த்தி, பொருளாளர் காளிதாசு, துணை பொருளாளர் கண்ணாம்பை, எல்லாரும் முறையாக அவங்க பாராளுமன்ற மதிச்சு நல்லா முறையாக போட்டாச்சு. அரசியலில் நம்ம ஒரு ஒற்றுமை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சொல்கிற மாதிரியா நம்ம அந்த கூட்டத்தை அமைச்சோம்னா மித்த அரசியல் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அவரும் வேணும் நம்ம செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லுவோம். புது கல்யாண மண்டபமும் ஒரு கட்டிக்காரங்கிறாரு. இல்லை நம்ம இருக்கிறத இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம மனசு தான். நீங்கள் வந்து எவ்வளோ ஒத்துமையாக வந்து எனக்கு இல்லை ஒன்றுமே இல்லை. ஒரு ஆள் தான் வேலை வராது. இதான் நம்ம சமுதாயத்து மேலே எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சிறப்பாக அந்த எம்எல்ஏ சிவாஜிலேருந்து கூப்பிட்டு ஒரு 10 பேர் போய் சொல்லுவோம். எல்லா வேலையும் நம்ம இது பண்ணி செஞ்சுக்கோம். என்னாலும் செய்யறேன் ஓட்டி செல்றது கண்டிப்பாக எல்லாரும் பொம்பளை பிள்ளைகளோட குடும்பத்தோட அதுதான் நம்ம முக்கியம். சரியா? நம்ம பொம்பளையால வந்தாலும் நம்ம ஆளுக்கு ஒரு கொஞ்சம் மிச்சம் ஒரு இது பண்ணாலும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதுக்கு இந்த பொம்பளை பிள்ளை இருக்கின்றது ஒழுங்கு நம்ம பிள்ளைய நம்ம தானே வீடியோ எடுத்துருக்கோம். சரி கொஞ்சம் பேர் கொடுத்துட்றேன். அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிருக்கேன். எல்லாம் கொண்டு
ஆமா நீங்க நோட்டீஸ் வச்சிடுறேன் நான் செக் நான் படிச்சவங்க தனி மனிதரை எப்படி போலாம் கவலை சமூகம்னால நீங்க நான்